அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 15, 2026 மாசி மாதம் 3ஆம் நாள், ஒரு சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை. இன்று தை அமாவாசைக்கு அடுத்தபடியாக மிகவும் விசேஷமாக கருதப்படும் மாசி அமாவாசை. முன்னோர்களின் ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டிய இந்த நாளில் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கப் போகுது? முன்னோர்களின் ஆசியால் தடையாக இருந்த காரியங்கள் யாருக்கு கைகூட போகுது? வாங்க இன்றைய ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க மற்றும் முக்கிய நேரங்களை குறித்து விரிவாக காண்போம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்று யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய திதி இன்று அமாவாசை மாலை 4:20 மணி வரை, பின் பிரதமை. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க இன்று மிகவும் சிறந்த நாள். நட்சத்திரம் இன்று திருவோணம் காலை 9:30 மணி வரை, பின் அவிட்டம். சந்திராஷ்டமம் இன்று விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியை காக்கவும். அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்களை குறித்து விரிவாக பார்ப்போம். மேஷம் இன்று உங்களுக்கு பித்ருக்களின் ஆசியால் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலம் உண்டாகும். குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது வெற்றியை தரும். ரிஷபம் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். நீண்ட தூர பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். வெளிநாட்டுக்கு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கும். மிதுனம் இன்று அஷ்டமச்சந்திரன் விலகுவதால் உங்கள் வாழ்வில் புதிய தெளிவு பிறக்கும். குழப்பங்கள் நீங்கி நிம்மதியை காண்பீர்கள். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்ய திட்டமிடுவீர்கள். கடகம் வேலையில் இருந்த பணி சுமை குறையும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிம்மம் இன்று உங்களுக்கு யோகமான நாள். சூரிய பகவான் அருளால் எதிர்ப்புகள் விலகும். கடன் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு நல்ல வழி பிறக்கும். உத்தியோகத்தில் உங்கள் ஆதிக்கம் கூடும். கன்னி பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்த இழுபறிகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான தேர்வு கிடைக்கும். நண்பர்கள் இன்று உறுதுணையாக இருப்பார்கள். துலாம் இன்று உங்கள் சகபோகங்கள் கூடும். வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிகம் இன்று சந்திராஷ்டமம் நீடிப்பதால் மௌனம் காப்பது நல்லது. யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பயணங்களின் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. தனுசு இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் முக்கியமான வேலைகளை காலையிலே முடித்து விடுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. மகரம் இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் இருப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள். புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கும்பம் இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். சுப காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள் என்பதால் கவலைப்பட தேவையில்லை. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். மீனம் இன்று உங்களுக்கு லாபகரமான நாள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். மூத்த சகோதரர் வழியில் ஆதரவு கிடைக்கும். நிலுவையில் இருந்த பணவரவுகள் கைக்கு வந்து சேரும். அடுத்ததாக இன்றைய நாளுக்கான பரிகாரத்தை பார்ப்போம். இன்று மாசி அமாவாசை என்பதால் எள்ளும் தண்ணீரும் நிறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்து தோஷங்களை போக்கும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது உங்கள் வம்சத்திற்கு புண்ணியத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ராசி என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாளை
திங்கட்கிழமை வாரம் தொடங்கும் போது யாருக்கு அதிர்ஷ்டம் அளிக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளை காலை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.